மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இது நுண்ணரசியல். 2100 கோடி ரூபாவை இந்தியாவுடைய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்தாரு கௌதம் அதானி அப்படின்னு அமெரிக்காவுடைய ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாடுகளாக கௌதம் அதானியுடைய நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தங்களை ரத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2100 கோடி ரூபாய் யாருக்கு லஞ்சமாக கொடுத்தாரு அதானி, அதனால் அதானிக்கு கிடைச்சது என்ன அப்படிங்கிறது குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அமெரிக்காவுடைய நீதித்துறை மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய SEC கௌதம் அதானி மீது குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அவருடைய கிரீன் எனர்ஜி அந்த சோலார் பவர் பிளான்ட்ல இருந்து மின்சாரத்தை கொள்முதல் பண்ணுறதுக்காக இந்தியாவில் ஒன்றிய அரசாங்க அதிகாரிகளுக்கும் பல மாநில அரசாங்க அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுத்தாரு. 2100 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. அப்படி கொடுத்ததன் வழியாக அவருடைய இந்த சோலார் கரண்ட்டை விற்பனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளில் முறைகேடுகள் செய்து தொழில் நடத்தக்கூடிய இந்த நிறுவனத்துக்கு நிதி திரட்டப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய குடிமக்களுடைய நிதியை திரட்டுறதுக்கு பல பொய்களை சொல்லி உண்மைகளை மறைச்சிருக்காரு. அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து தான் வழக்காக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. டொனால்ட் ட்ரம்புடைய வெற்றிக்கு பிறகு கௌதம் அதானி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். 10 பில்லியன் அளவில் அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட போகிறோம் அப்படின்லாம் உறுதியளித்தார். இதெல்லாம் நடந்த பிறகும் அமெரிக்காவில் ஒரு நீதிமன்றத்தில் இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணப்பட்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு கௌதம் அவருடைய அதானி நிறுவனத்துடைய பங்குகள் 20% மேலே குறைஞ்சிருக்கு. இப்படி அந்த நிறுவனமும் பெரிய அளவில் இழப்புகளை சந்திச்சிருக்கு. அந்த நிறுவனத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண LICயுடைய பங்குகள் விலையும் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக இந்தியாவுடைய அரசாங்கத்தில் அரசியல் சூழலுக்குள்ள மிகப்பெரிய புயலாகவே இந்த கௌதம் அதானியுடைய ஊழல் வெளியே வந்தது ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்குன்னே நம்ம சொல்லலாம். இதற்கு முன்னாடி ஹிடன்பர்க் அறிக்கை வந்துச்சு. அந்த ஹிடன்பர்க் அறிக்கை வந்த பொழுதும் அதானி மீதான பல்வேறு விசாரணைகள் கோரப்பட்டுச்சு. ஆனால் அவர் நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால அதிலிருந்து தப்பிச்சார். ஹிடன்பர்க் அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம். அதிலிருந்து தப்பிக்கிற மாதிரி இந்த SEC அமெரிக்காவுடைய நீதித்துறை மற்றும் பரிவர்த்தனை ஆணையம், செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் சொல்லக்கூடிய இவங்களுடைய குற்றச்சாட்டுகள்ல இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கென்யா அரசாங்கம் அதானி குழுமத்தோட போடப்பட்ட எல்லா ஒப்பந்தங்களையும் நாங்கள் ரத்து பண்ண போறோம் அப்படின்னு கென்யாவுடைய அதிபர் அறிவிச்சிருக்கிறார். ஏற்கனவே இதே போல பல நாடுகளில் அதானியோட முரண்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இலங்கையில் காற்றாலை மின்சாரங்களை அமைக்கிறது தொடர்பாக தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அதானிக்காக அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு அவங்களுடைய பாராளுமன்றத்திலேயே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. கோத்தபயா ராஜபக்சேவுக்கே நரேந்திர மோடி அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு நேரடியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. மியான்மரில் இதே மாதிரி அதானியுடைய திட்டங்களுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்துச்சு. உலக அளவில் பல இடங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட அதானி இன்னைக்கு நேரடியாக குற்றவாளியாக அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறாரு. அவர் மட்டுமில்லை, அவரோடு சேர்ந்து அவருடைய அந்த அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்துடைய இயக்குநர்கள் எல்லாருமே குற்றவாளியாக முன்வைக்கப்பட்டிருக்காங்க. அதானி மீதான இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒன்றிய அரசு நிறுவனங்களான இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் கண்காணித்திருக்க வேண்டிய நிறுவனங்களான CBI, அமலாக்கத்துறைன்னு சொல்லக்கூடிய ED, அது இல்லாமல் இந்த பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்தக்கூடிய SEBI, NSE, BSE இப்படி எல்லா பங்குச்சந்தை சார்ந்த நிறுவனங்கள் இப்படி மொத்தமும் ஒரு பெரிய கள்ள மௌனத்தை காக்குறாங்க அப்படிங்கிறதும் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுது. அதானியுடைய இந்த கிரீன் எனர்ஜி சம்பந்தமான இந்த குற்றச்சாட்டுகள் இப்போ ஆரம்பித்தது மட்டும் கிடையாது. இது முன்னாடியே இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. அது இன்னைக்கு SECயால் அமெரிக்காவிலேயே பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதானிக்காகவே மாநிலங்களை சுரண்ட ஒரு சட்ட திருத்தத்தையே ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த புதிய மின்சார திருத்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு மாநிலமும் இலக்கு வச்சு நீங்கள் இவ்வளவு அளவுக்கு சூரிய மின்சாரத்தை வாங்கணும் அப்படின்னு அவங்க விதிகளே கொண்டு வந்தாங்க. இதுவே அதானிக்காக கொண்டு வரப்பட்டது தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்போவே முன் வந்துச்சு. குறிப்பாக தெலுங்கானாவில் 45,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8000 மெகாவாட் உற்பத்தி செய்கிறதுக்கான திட்டத்தை அதானி தொடங்குறாரு. ஒன்றிய அரசாங்கம் இலக்கு நிர்ணயிக்குது தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு. அதாவது தெலுங்கானாவில் 45,000 கோடி ரூபாயில் அதானி பிளான்ட் போட்ட பிறகு அவங்க
வாங்க வேண்டிய அந்த புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, மின்சாரம், அதோடைய அளவை 7% 19% கூட்டுறாங்க. இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள் அப்படிங்கிற பட்டியலுக்குள்ள நீர் மின்சாரத்தை சேர்க்கலை. ஆனால் இது எல்லாமே அதானிக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை அன்னைக்கே இருந்த தெலுங்கானா அரசாங்கம் குற்றச்சாட்டாகவே முன் வச்சுது. ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துச்சு, நீங்கள் அதானிக்கிட்ட இருந்து சூரிய மின்சாரத்தை கூடுதல் விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிறது. ஒருவேளை நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு சூரிய மின்சாரத்தை மாநில அரசுகள் வாங்கலை அப்படின்னா அதுக்கு அபராதமே விதிக்கிறதுக்கும் ஒன்றிய அரசாங்கம் தயாராக இருந்துச்சு. குறிப்பிட்ட அளவுக்கு இவங்க மாநில அரசாங்கம் சூரிய மின்சாரத்தை கொள்முதல் பண்ணலை அப்படின்னா முதல் வருஷம் இவங்க குறிப்பிட்ட அளவுக்கு மின்சாரத்தை சூரிய மின்சாரத்தை வாங்கலை அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 50 காசு அப்படிங்கிறது அபராதமாகவும், அதுக்கு அடுத்த வருஷம் அது ஒரு ரூபாயாகவும் நிர்ணயிப்போம் அப்படின்னு அபராதம் போட்டு இந்த அதானியுடைய சூரிய மின்சாரத்தை மாநில அரசாங்கத்துடைய தலையில் கட்டுற வேலையை அன்னைக்கே ஒன்றிய அரசாங்கம் சட்டமாகவே கொண்டு வந்துச்சு. இந்த SEC சொல்லியிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளில் பல மாநில அரசாங்கங்களின் மீதும் குற்றச்சாட்டு இருக்குது. அதில் ஆந்திரா, தமிழ்நாடு, இப்படி பல மாநிலங்களுடைய பெயர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் இதே மாதிரி இலக்கு முன்வைக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுடைய மின்சார வாரியம் 500 மெகாவாட்டை 25 வருஷத்துக்கு இந்த சூரிய மின்சாரத்தை வாங்கணும் அப்படிங்கிற இலக்கை நிர்ணயித்தாங்க. இன்றைக்கி அதானி மீதான இந்த குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் பணம் பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் இந்த மின்சாரம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது எல்லாம் நடந்ததே அதிமுக ஆட்சியில். ஆனால் இன்றைக்கி சிலர் இந்த கதையை திமுகவுடைய தலையில் கட்டுற வேலையவும் ராமதாஸ் மாதிரியான பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ராமதாஸ் நேரடியாக அவர் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாஜக அதானியோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இந்தியா முழுக்க அதானிக்காக பல வேலைகள் பார்த்துருக்குது. அது இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துருக்குங்கிறதெல்லாம் விட்டுட்டு அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் மின்சாரத்துறை அமைச்சர் அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அதானியோட இவங்க போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாமே 2020களிலேயே போட்டது. இந்த 3 ஆண்டுகளில் அதானி கூட எந்த ஒப்பந்தமும் போடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய மின்சார வாரியத்துக்கு நிலக்கரி வாங்கினதில் அன்னைக்கு இருந்த அதிமுக ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் அதானிக்காக ஊழல் செய்யப்பட்டுச்சு. தரமில்லாத நிலக்கரியை கொள்முதல் பண்ணி தமிழ்நாட்டுடைய மின்சார வாரியத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கும் தொடங்கிருச்சு அப்படிங்கிறதுலாம் சில மாதங்களுக்கு முன்னாடியே செய்தியாக வந்துச்சு. நான் அதானிக்காக அதிமுக செய்த ஊழல் அப்படின்னு நாமளும் நுண்ணரசியலில் பேசியிருந்தோம். இப்படி பல இடங்களில் அதிமுக, பாஜக, அதானி இவங்க கூட்டு சேர்ந்து கொள்ளையடித்தது இன்றைக்கி ஏற்கனவே ஒரு முறை வெளிவந்திருந்தாலும் அது நிலக்கரி மின்சாரத்தில் நடந்த ஊழல், இது சூரிய மின்சாரத்தில் நடந்த ஊழலாக மீண்டும் வெளியே வந்திருக்கு. குறிப்பாக நாம் இன்றைக்கி கேட்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகள் என்ன அப்படின்னா, அதானிக்காக இந்தியாவையே அவமானப்படுத்துகிற வேலைகளில், இந்தியாவையே விற்கிற வேலைகளில் நரேந்திர மோடி ஈடுபடுறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்களால் முன்வைக்கப்படுது. தொடர்ச்சியாக அதானி குறித்தான இந்த குற்றச்சாட்டுகள் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இதே அதானி மகாராஷ்டிராவில் ஆட்சி கவிழ்ப்புக்காக கூட்டணி பேசினப்ப எங்களோட இருந்தார் நரேந்திர மோடி, அமித்ஷா, தேவேந்திர பட்னாவிஸோட இங்கே அதானியும் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற தகவலை அஜித் பவார் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் சொன்னார். இப்படி பல வழிகளில் ஊழல் செய்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து மாநில அரசாங்கங்களை சுரண்டி உருவாக்கின அதானியுடைய சாம்ராஜ்யத்திலிருந்து தான் நரேந்திர மோடி பல ஆட்சி கவிழ்ப்புகளையே நடத்தினாரா அப்படிங்கிற கேள்விகளும் நமக்கு எழுது. இந்த மாநில அரசாங்கங்கள் சூரிய மின்சாரத்தை வாங்குறாங்க பார்த்தீங்களா, அது நேரடியாக மாநில அரசாங்கங்கள் நிறுவனங்கள்கிட்டருந்து வாங்குறதும் கிடையாது, அப்படி வாங்கவும் முடியாது. இந்த நிறுவனங்கள்கிட்டருந்து மின்சாரத்தை கொள்முதல் பண்ணுறது சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒன்றிய அரசு நிறுவனம். இந்த ஒன்றிய அரசு நிறுவனங்கள்கிட்ட இருந்து தான் மாநில அரசுகள் மின்சாரத்தை வாங்க முடியும். இப்படி நேரடியாக இந்த ஊழல்களில் அதானி உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஒட்டுமொத்த சூரிய மின்சாரமும் இந்தியாவுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுறது இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வழியாக தான். அங்கே இருந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுது. மாநில அரசுகளுக்கு எதிராக அதானிக்காக புதிய சட்ட திருத்தத்தையே கொண்டு வந்த நரேந்திர மோடி இந்த ஊழலில் மிக மிக முக்கியமான குற்றவாளி அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. ஒட்டுமொத்தமாக நாம் தொகுத்து பார்க்குறப்ப அமெரிக்காவில் SEC முன் வச்சிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளில் குற்றப்பத்திரிகையில் அதானியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த 7 பேரோட நரேந்திர மோடியும் அமித்ஷாவையும் சேர்க்கணும் அப்படின்லாம் சிலர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க.
கிட்டத்தட்ட அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்குறப்ப சரியானது தான் அப்படின்னு நமக்கே கூட தோணும். இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.